இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான ஒரு வெரைட்டி ரைஸ் தான். ப்ளஸ் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு வெரைட்டி ரைஸும் கூட இது. அது வந்து எல்லோரும் வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஆனால் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதில் எது நம்ம ஆட் பண்ணணும், எது எந்த டைமில் ஆட் பண்ணணுன்றது தான் நம்மளுக்கு விஷயமே இதில். ஸோ வாங்க எப்படி ஒரு மாங்காய் சாதம் நம்ம செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு வானொலி எடுத்து வச்சுட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆப்ஷனலாக எது வேணுமோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து 4 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இது நல்லா வறுபடட்டும். பருப்பெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாவும் கூட இருந்தால் தான் ரெண்டுமே சேர்ந்து நல்ல காரம் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனை நல்லா இருக்கும். காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேரும் போது ஸோ நல்லா பச்சை மிளகா நல்லா பொரியட்டும், இஞ்சியும் நல்லா பொரியட்டும். பச்சை மிளகா பொரிச்சோடனே இது ஒரு ஃபுல் மாங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு ஒரு மாங்காய் வந்து கரெக்டாக இருக்கும். மாங்காவோட புளிப்பு பார்த்துக்கோங்க. அரியும் போதே புளிப்பு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து நான் வடித்து தனியாக ஆற வச்சுருக்கேன். சூடு ஆற அளவுக்கு. இது பச்சரிசி நான் யூஸ் பண்ணுறேன். மாங்காய் சாதத்துக்கு புழுங்கல் அரிசி ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் பச்சரிசி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சாதத்தை நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு சாதம் நல்லா உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. மேலே வந்து நல்லெண்ணெய் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுடுங்க. சாதம் நல்லா உதிரியாக வர்றதுக்கும் இந்த நல்லெண்ணெய் யூஸாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதே போல் நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா டேஸ்ட் மாறிடும். அதை மாறாமல் இருக்கிறதுக்கும் இந்த நல்லெண்ணெய் வந்து உதவியாக இருக்கும். ஆற வச்ச சாதமாக இருக்கணும். சுத்தமாக வந்து கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த சாதமாக இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லெண்ணெய் போட்டு வச்சுடுங்க. ட்ரையே ஆகாது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆனாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இந்த நல்லெண்ணெயோட பெனிஃபிட்ஸ் இது தான். மாங்காய் கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துலேயும் காரம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தாலும் இன்னொரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல பைண்டிங்காக கிடைக்கும் நமக்கு. உப்பு இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நல்லா இது பச்சை வாசனை போகட்டும். இது மாங்காய் இப்போ பச்சை வாசனை போன உடனே நம்ம வேர்க்கடலையே லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்த்துக்கணும். வேர்க்கடலையே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை அது எவ்வளோ உங்களுக்கு தேவையோ எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே போட்டிருக்கேன் நான். இதுக்கு சால்ட்டு மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாங்காய் போடணும். மாங்காயோட புளிப்பையும் பேஸ் பண்ணி தான் நம்ம உப்பு போடணும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி வேணும்னா நம்ம சாதத்தில் தனியாக நம்ம வெறும் மாங்காய் சாதம் மட்டும்தான் செய்ய போகிறோன்னா சாதம் வடிக்கும் போதே அதுலேயே கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு சாதத்தை வடித்து நம்ம உதிரியாக ஒரு தட்டில் போட்டு ஒரு தாம்பால் தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லெண்ணெய் போட்டு ஆற வச்சுருக்க அந்த சாதமும் எடுத்துக்கலாம். நல்லா இப்போ நம்மளுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா சாதம் பிறகு உதிரியாக நல்லா பலன்னு கிடைக்கும் நமக்கு. இது காலையில் செஞ்சது நம்ம நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லா அப்படியே பலன்னு இருக்கும். எல்லாமே நல்லா வதக்கி போடுறோம் நம்ம மாங்காயிலேருந்து சாதம் வரைக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லாவும் உங்களுக்கு ஸ்டே ஆகும், லாங் பேக்காக ஸ்டே ஆகும் இந்த சாதம் கெடாமல். இதை நல்லா இப்படி கிளறி விட்டுடுங்க. மாங்காய் நல்லா அப்படி ஒட்டி இருக்கும். ஸோ அதை கீழே இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா பெசரி விட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகி கிடைக்கும் நமக்கு.